வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் நான் இந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், இது திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என்னை கேட்குறீங்க, நீங்கள் அக்கா கீமோ ஏற்றுனீங்களா, ரேடியோ தெரப்பிக்கு ஏற்றலை, எப்படிக்கா நீங்கள் ரிக்கவர் ஆகுனீங்க அப்படின்னு. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், கீமோ ஏற்றிருந்தேன்னா நான் செத்துருப்பேன். ஏன்னா என் உடம்பு தாங்க இருக்காது. நான் ஆப்ரேஷன் பண்ணி என் உடம்பு ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. இது உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நான் தான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். நான் எடுத்து வீடியோ போட்டிருப்பேன், என்னோடய வீடியோவை போய் பாருங்கள். பின்னாடி வீடியோவில் நான் எப்படி உடம்பு இழைச்சி போயிருந்தேன், என் மூஞ்செல்லாம் சின்னதாகி போயிருந்தது, இந்த வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், ஃபோட்டோ போட்டிருப்பேன். அப்போ நான் போய் கீமோ ஏற்றி ரேடியோ தெரப்பி செஞ்சுருந்தேன்னா நான் டாக்டர்கிட்ட என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ இதெல்லாம் செய்யலைன்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் செஞ்சால் நான் செத்துருவேன் டாக்டர், என் உடம்புல ஏற்கனவே பலம் இல்லாமல் இருக்குது, இன்னும் இதை செஞ்சு நான் இது பண்ண விரும்பல, நான் கொஞ்சம் மாதம் தள்ளி போடுறேனே. தள்ளி போட்ட மாதம் நான் பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்து அந்த 4 மாதம் நான் முறைப்படி எடுத்ததுனால நான் இன்றைக்கி கேன்சர்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ இதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எப்போதுமே சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது. என்னோடய பேஷண்ட்டுங்க, அதை நேற்று கூட நான் ஒருத்தவங்களை போய் பார்த்தேன். ஸோ அவங்க என்கிட்ட ஏற்கனவே இடையில ஒரு கொஞ்சம் இந்த நம்மளோட ப்ராடக்டை எடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்தாங்க. பட் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி இந்த கேன்சர் திருப்பி ஆக்டிவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க கீமோ எடுத்தாங்களா, அவங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு. நான் அவங்ககிட்ட அப்பயே சொன்னேன், நம்ம கேன்சர் செல்லு ஆல்ரெடி ஆக்டிவ் இருந்துச்சுன்னா லேட் பண்ணாதீங்க, நம்மளோட சப்ளிமெண்ட்டை முறைப்படி எடுங்க, அதை வெட்டி விடணும். வெட்டி விட்டால் கூட அதுக்கு அங்கிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம அந்த முறையை சொல்லி தருவேன் நான். ஏன்னா நான் பாருங்கள், நான் நல்லா ஆகிட்டேன், அதுக்குன்னு நான் ஸ்டாப் பண்ணலை, அதோட லிமிட்டை தான் நான் குறைச்சேன். லிமிட்டை குறைச்சி நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் அவங்களுக்கு மாதம் காசு கொடுத்து வாங்க கஷ்டமாக இருக்கிற லிமிட்டை நான் கொண்டாட மாட்டேன். ஏன்னா நல்லா ஆயிடுச்சா, ஓகேவா இருக்காங்களா, நான் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் நான் சொல்லி தருவேன் ரொம்ப குறைஞ்ச பட்சத்தில். இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்கன்னா, ஓகே 1 மாதம் குடிச்சிட்டோம் நல்லா ஆயிரும், அப்படி அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை, அது இதுக்கு மேலே வராது நம்ம உடம்புல, இது 1 மாதம் குடிச்சிட்டோம் இது சரியாக ஆயிரும், இவ்வளோ எடுத்துட்டோம் இது சரியாக ஆயிரும். அது தப்பு நீங்கள் செய்கிறது. ஏன்னா அது போய் நம்மளோட அந்த செல்லை உடச்சி விட்டு சுத்தப்படுத்துது, புரியுதா? அந்த கேன்சர் கட்டியை அது உடைச்சி அது சுத்தப்படுத்துது. நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து நுப்பாட்டினீங்கன்னா அதை உடச்சி சுத்தப்படுத்துகிறப்ப திருப்பி அது பருகாதா? ஏன்னா நீங்கள் போய் அதை சுத்தப்படுத்துறீங்க. இப்போ வீடு கூட்டிக்கிட்டே வரீங்க, நான் ரொம்ப பேருக்கு சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. வீடு கூட்டிகிட்டே வரீங்க, நீங்கள் நடு ஹாலில் நுப்பாட்டி வைக்கிறீங்க, வீடு கூட்டத்தை கூட்டிகிட்டே கொஞ்ச நேரம் போய் கிச்சனில் வேலை செய்கிறீங்க, திருப்பி ஒரு ஹவர் கழிச்சு கூட்டுறப்ப அந்த குப்பை அதே இடத்துல இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் திருப்பி இருந்த இடத்துக்கே போயிடும். அப்போ நீங்கள் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து கூட்டணும். அதே தவிர தான் எல்லாரும் இந்த மாதிரி இதில் செய்கிறீங்க சப்ளிமெண்ட்டில். நான் ரொம்ப பேர்கிட்ட சொல்லிட்டேன், எடுத்தால் கண்டினியூஸாக 4 மாதம் 5 மாதம் துருசாக சாப்பிடுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நுப்பாட்டாதீங்க, உங்கள் உடம்பை சுத்தப்படுத்திக்கிங்க. நீங்கள் இடையில நுப்பாட்டிட்டு நம்ம தான் சாப்பிட்ருக்கோம், எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம 1 வாரம் கழிச்சு எடுத்துக்குவோம் அப்படின்னு நிற்கிறப்ப திருப்பி நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தவிர நீங்கள் தான் செய்கிறீங்க, நாங்கள் செய்ய கிடையாது. அப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், எடுக்கிறப்பே முறைப்படி சொல்லி கொடுக்குறோம், துருசா சாப்பிடுங்க, 4 மாதம் 5 மாதம் சாப்பிடுங்க துருசா அப்படின்னு. நேற்று கூட ஒரு பேஷண்ட்டை நான் பேசுகிறேன், அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 மாதம் முன்னாடி நான் அவங்கள பார்த்து மருந்து சப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்களோட தவறு எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், மருந்தை சப்ளிமெண்ட்டை சாப்பிடுங்க எடுங்கன்னு யாரும் எடுக்கலை. அவங்க ஃபேமிலி இது சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு. ஆனால் என்கிட்ட இப்போ சொல்கிறாங்க, அவங்க போய் செக் பண்ணப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதில் அவங்களுக்கு லங்ஸில் பரவி இருக்குதான், குடலில் பரவி இருக்குதான், இந்த கழுத்துக்கிட்டலாம் பரவி இருக்குதான். ஸோ அவங்களுக்கு இருந்தது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து சுத்தப்படுத்தி எல்லாம் இது பண்ணி திருப்பி லேசாக அவங்களுக்கு சிம்டம் தெரியுது, பீரியட் போகிற சிம்டம் தெரியுதுன்னு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, 2 மாதம் முன்னாடி என்னை கூப்பிட்டு எடுத்தாங்க. பட் எப்படி இந்த 2 மாதத்துக்குள்ளே இவ்வளோ சுருக்கம் அந்த இடத்துலாம் பரவுனுச்சு உங்களுக்கு தெரியுதா? நான் எதுக்கு சொல்கிறேன், நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு 1 நிமிஷத்துக்கு 1000 செல் உருவாகுது, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. அந்த 1000 செல் உற்பத்தி ஆகுறது ஒரு நாளைக்கு ட்ரில்லியன் செல் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது.
அப்போ நம்ம உடம்புல கேன்சர் பரவுறதுக்கு நீங்கள் செகண்ட் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஏன்னா நம்ம செல்லு தான் நம்ம கேன்சர் செல்லு. அப்போ நம்ம உடம்புல நார்மலாகவே உற்பத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த செல்லு உருவாக இருக்கிறது வந்து பெருக்கெடுக்கும். புரியுதா? அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும், தயவு செஞ்சு உங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சப்ளிமெண்ட் மறுபடி கன்சியூம் பண்ணுங்க, எனக்கு புலனம் பண்ணுங்க, நான் சொல்லி தருவேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப, எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா நான் கேன்சரில் இருந்தப்ப நான் எவ்வளோ பேரை கேட்டிருக்கேன், எவ்வளோ பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் முறையாக கிடைக்கல. டாக்டர்கிட்ட கூட கேட்டிருக்கேன். எல்லாம் அவங்க வேலையை மட்டும்தான் செய்வாங்க, இதுதானா இதுதான் அவ்வளோதான் முடிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட டாக்டர் கூட சொல்லி கொடுக்க மாட்டான். அவன் அவ்வளோ படிச்சிருப்பான், அவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், அவனோட வேலை ஒரு உயிர் காப்பாற்றுறது. ஆனால் அவன் வேலையோடு முடிச்சுக்குவான், அதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனால் நான் அப்படி கிடையாது, உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, ப்ரைவேட்டாக போய் நான் எவ்வளோ சொல்லி கொடுக்குறேனே. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வீட்டுக்கு போகிறப்ப எவ்வளோ நேரம் உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து முறைப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஏன் அந்த தவறை திருப்பி திருப்பி செய்யுங்க. எவ்வளோ பேர் சாகுறாங்க தெரியுமா கேன்சர் பேஷண்ட்டை, நான் பார்க்குறேன் கண்ணால். நம்மளோட சப்ளிமெண்ட் எடுத்தவங்களெலாம் காப்பாற்றி நல்லா வராங்க. ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கன்னு ரொம்ப வாட்டி சொல்லிட்டேன், அதை செஞ்சு பார்க்க மாட்டேறீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்கள் உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் முயற்சி பண்ணி எதனாச்சும் செஞ்சு உங்கள் உயிரில் நீங்கள் மீண்டு வரணும்னா நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். என் வீட்டில் நான் கேட்டிருக்கேன், என் பிள்ளைங்கிட்ட கேட்டிருக்கேன், என் அக்கா தங்கச்சிட்ட கேட்டிருக்கேன்னா யாரும் உங்களுக்கு முன்னு வர மாட்டாங்க. நானும் அப்படி கேட்டுட்டு உட்காந்துன்னா இன்றைக்கி செத்து போயிருப்பேன். நான் சொந்தமாக முடிவு எடுத்தேன், நான் வாழணுன்னா நான் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வாழணுன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என் ஃபேமிலிக்கிட்ட கேட்குறேன், என் பிள்ளைங்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு வாரம் கழிச்சு சொல்லும், இன்னொரு பிள்ளை இன்னொரு வாரம் கழிச்சு சொல்லும். உங்களுக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த பேஷண்ட்டு 2 மாதத்தில் அவங்களுக்கு எவ்வளோ இடத்துல அந்த கேன்சர் பரவி இருக்குன்னு. தவறு யார் செஞ்சது? அவங்க செஞ்சது தவறு. நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய போடுறேன். எனக்கு இதை பற்றி தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். கேன்சர் பேஷண்ட்ங்க தயவு செஞ்சு புலனம் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து சாப்பிடுங்க, கன்சியூம் பண்ணுங்க, பண்ணி பாருங்கள் என்ன தான் நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.